தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது குறித்தும் எது மாதிரியான பாடங்களை படிக்கலாம் என்பது குறித்தும் மாநில அளவில் வெற்றி பெற்று வாகை சூடியுள்ள வெற்றியாளர்களிடம் நமது செய்தியாளர் குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாணவர்கள் போட்டித் தேர்வுகளே பல்வேறு விதமாக வெற்றி பெற்று வருகிறார்கள். பல்வேறு துறைகளை தனக்கென்று தேர்வு செய்து அதில் தேர்ச்சி அடைந்து அதிகாரிகளாக வரக்கூடிய ஒரு தற்போதைய சூழ்நிலையில் அதிகாரிகளாக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது. அது குரூப் 4 மாநில அளவில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மாணவரிடம் நாம் தற்பொழுது பேச இருக்கின்றோம். இந்த குரூப் தேர்வில் நீங்க வெற்றி பெற்றீங்க, நீங்க என்னவாவீங்க, பொதுமக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இப்போ ஆக்சுவலாக நான் எடுத்த இது மாநில அளவில் 5ஆம் இடம் எடுத்திருக்கேன். கம்யூனல் ரேங்க் 3rd எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு விஓ ப்ளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் அனைத்து விதமான பதவிகளும் கிடைக்கும். இப்போதைக்கு என்னோட சக ஆல்ரெடி தேர்வான சக நண்பர்கள்ட்ட நிறைய கலந்துரையாடிட்டு இருக்கேன். என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் நம்ம எடுக்கலாம், என்ன மாதிரி எடுத்தால் நம்ம மக்களோட டைரக்ட் இன்டராக்டிவ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன, இல்லை அவங்களோட இன்டராக்டிவ் இல்லாத டிபார்ட்மெண்ட் என்ன, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தனால என்னால் முடிந்த மக்கள் பணியை சிறப்பாகவும் கண்டிப்பாக ஒரு நல்ல முறையில் நான் செய்வேன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாரம்பரியாளர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். இப்போ அதிக அளவு போட்டித் தேர்வுகளில் பெண்கள் தான் அதிகமாக வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எப்படி இது மாதிரி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றீங்க? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பாதம்பிரியால். நான் பரமக்குடியில இருந்து தான் இங்க படிச்சுட்டு இருக்கேன். பெண்கள் அதிகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீட்டுல கொடுக்குற சப்போர்ட் தான் சார். நான் இந்த வெற்றி அடைஞ்சதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னோட கணவர் தான் சார். நீ எவ்வளவு நாள் வேணா படி, உனக்கான ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு சொன்னதால ஃபர்ஸ்ட் காரணமே அதான் சார் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லார் வீட்லயுமே அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், எல்லாருமே அவங்களுக்கான ஃப்ரீடம், படிக்கிறதுக்கான ஃப்ரீடம் கொடுத்தாலே அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க, அடைவார்கள் சார். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை உருவாக்கிய தனியார் நிறுவனத்தினுடைய நிர்வாகி ராஜேஷ் அவர்கள் நம்மளுக்கு இருக்கிறார். இவருக்கு கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ உங்களுடைய நிறுவனத்தில் 5000க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்களை நீங்க இருந்தீங்க. இப்போ அடுத்து உங்களுடைய குறிக்கோள் திட்டம் என்ன? இந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் நீ அடுத்து என்ன செய்யலாம்னு உங்களுடைய எய்ம் இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி எல்லா இடத்துலையுமே நம்ம சென்டர் இருக்கு. இப்போ 7 சென்டர்ல கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 20,000க்கு மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கோம். ப்ளஸ் தூத்துக்குடி எல்லா நம்ம 7 சென்டர்லையுமே நல்ல ஒரு ரேங்க்ல நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம நிறுவனர் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுல்லாக எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வேலைக்கு நம்ம மாணவர்களை உருவாக்கணும்னு சொல்லி முழு நோக்கத்தோட பயிற்சி அளித்து வருகிறார். மாணவர்கள் அதிக மாணவர்கள் அரசு தேர்வுகளுடைய சாதனையாளர்கள் மாறுறதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி நீங்க எப்படி படிச்சீங்க, எப்படி இந்த இன்ஸ்டியூட் இந்த நிறுவனத்தினுடைய சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா சுகேஷ் சாமுவேல் அவர்களும், அதே போல ராமநாதபுரம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியுடைய கிளை மேலாளர் திரு ராஜேஷ் ஐயா அவர்களும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்து படிக்க வச்சாங்க. உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொன்ன என்னை ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நானும் அவங்களோட சேர்ந்து படித்தேன் அப்படிங்கிறத தான் சொல்லணும். இந்த போட்டித் தேர்வில் நீங்க வெற்றி பெறதுக்கு எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு ஆச்சு? எனக்கு ஒரு 2 வருடங்கள் ஆச்சு சார். ஏன்னா இடையில நான் ஒரு 1 இயர் பிரேக் எடுத்தேன். அதனால எனக்கு இந்த வெற்றி கொஞ்சம் தள்ளி போச்சு. நீங்க கண்டினியூஸா படிக்கும்போது குறுகிய காலத்திலே 1 இயர்க்குள்ள கூட நீங்க உங்களோட வெற்றியை நீங்க உறுதி பண்ணிக்கலாம். அதனால நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்சியா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வெற்றி உறுதிப்படுத்துங்க. நியூஸ் 7 தமிழுக்காக குமார், ராமநாதபுரம்.